So the given circuit has two ideal diodes kind of shown in the figure below. So calculate current flowing through the resistance. Resistance நாலே ரொம்ப ஈஸி. Resistance in series, resistance in parallel அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? So voltage, resistance, current இது பேஸ் பண்ணது V equal to IR ohms law இல்லையா? So first இங்க பாருங்க இதான் நம்ம டயக்ராம். ஓகே, டயக்ராம் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி வரையணும் சரியா? எப்படி இங்க பாருங்களேன், இப்போ வந்து 10 வோல்ட் வந்து பாஸ் ஆகி கரண்ட் போகுது, இப்படி வருதா? இப்போ வந்து இப்படிதான் வருது இல்லையா? இதுக்குள்ள கரண்ட் பாஸே ஆகணும். அப்போ நம்மளுக்கு இந்த நோ கரண்ட் டயோட கரண்டே போகாது, ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. அப்போ இதை எடுத்துட்டு பேலன்ஸ் கேர் மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம், புரிஞ்சா? அப்போ இங்க 10 வோல்ட் இருக்கு, 10 வோல்ட், திருப்பி ரெசிஸ்டன்ஸ் மேல 2 ஓம் இருக்கு, 2 ஓம், இங்க டயோட்ல 2 ஓம் இருக்கு, இங்க 2 ஓம் மட்டும் வரைஞ்சிட்டீங்க, புரிஞ்சா? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? சீரியஸ் கனெக்ஷன் இல்லையா? அப்போ 2 + 2 தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ அப்போ RS is equal to 4 ஓம். சரிங்களா? முடிஞ்சா? வோல்டேஜ் கொஸ்டினே கொடுத்தா 10 வோல்ட் இல்லையா? அப்போ V is equal to IR. ஸோ அப்போ I தான் கண்டுபிடிக்க போறோம். I is equal to V/R. ஸோ V என்னது 10 வோல்ட், R என்னது 4. அப்போ 10/4 2.5 ஆம்பியர் இவ்வளோ கரண்ட். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் வந்து மெயினாக டயக்ராம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் சீரிஸ்ல இருக்கா பேரலல் இருக்கான்னு செக் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டலாம். அண்ட் ஓம்ஸ் லா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிஷன் ஃபியூஷன் ஓகேவா, ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சம்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுவும் கேட்குற சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ calculate the amount of energy released in joules when 1 kilogram of 235 uranium-92 undergoes fission reaction. ஓகேவா? ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? இது மில்லி இல்ல, சாரி மெகா. ஓகேவா? மெகா எலக்ட்ரான், மெகானா என்னது? 10⁻6. ஓகேவா? கிளியரா? ஸோ 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்னு இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 ஃபிஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, இப்போ நம்மளுக்கு 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியம் ஐசோடோப் இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இதோட மாஸ் நம்பர் 235 இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 235 × 1 கிராம் ஆஃப் யுரேனியம் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து அவாகேட்ரோ நம்பர். இது ஒரு ஃபார்முலாவே இருக்கு. சரிங்களா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குங்கிறது அவாகேட்ரோ நம்பர் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ 235 மாஸ் into 1 gram of uranium equal to 6.023 × 10⁻23 atoms. அப்போ 1 gram is equal to என்ன வரும், 235 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா இங்க? அப்போ 6.023 × 10⁻23 டிவைட் பை 235. இதை டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 0.0256 × 10⁻23. இப்போ இது 1 கிராம்க்கு நம்மளுக்கு எவ்வளவு வேணும், 1 கிலோகிராம். கிலோனா என்னது, இன்டூ 10⁻3. இப்போ 1 கிலோகிராம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோகிராம்னா இந்த வேல்யூ கூட இன்டூ 10⁻3 பண்ணிக்கணும். ஸோ 10⁻3 பண்ணா 1 கிலோகிராமோட ஐசோடோப்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு 2.56 × 10⁻24 ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒண்ணு. ஃபிஷனோட வேல்யூ கொடுத்திருந்தா இப்போ அது 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இருந்துச்சா, இப்போ நான் வந்து ஜூல்ஸ் கன்வெர்ட் பண்ணோம். சரியா? ஸோ எம் மெகானா 10⁻6 சொல்லிடணும் இல்லையா? 200 2 × 10⁻2 எழுதிட்டாங்க, மெகாவை 10⁻6 எழுதிட்டாங்க. எலக்ட்ரான் வோல்ட் ஜூல்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா 1.6 × 10⁻−9 மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சா? 1.6 × 10⁻9 ஜூல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா? இப்போ டோட்டல் எனர்ஜி ரிலீஸ் இன் ஃபிஷன் வந்து இந்த வேல்யூ, அண்ட் 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியமோட வேல்யூ வந்து இங்க இருக்க ஆட்டம்ஸ். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா டோட்டல் எனர்ஜி கிடைச்சிரும். அப்போ 2.56 × 10⁻24 × 3.2 × 10⁻11 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? சரி, நல்லா பாத்துக்கோங்க. ஒரு டைம் திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the ratio of intensities. Already சொன்னல, intensity and amplitude kind of sums கேட்பாங்கட்டு திருப்பி கேட்டா பாருங்க. Ratio of intensity of light with wavelength. one time intensity amplitude கேட்றாங்க, இந்த டைம் intensity wavelength கேட்றாங்க. சரியா? சோ அதோட ஃபார்முலா I is inversely proportional to λ/4. சரியா? சோ அப்ப λ1 500 நானோமீட்டர் கொடுத்துருக்கான், λ2 300 நானோமீட்டர் क्वेश्चन கொடுத்துருக்கான். ஓகேவா? ரெண்டுமே கொடுத்தா λ1 λ2 I1/I2 கேட்றான். சோ இப்போ இந்த λ பதிலா இங்க λ1/λ2 போட்டீங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணும்போது λ2/λ1 ஆயிருமா இங்க? சோ அப்போ I1/I2 is equal to λ2/λ1 the whole power 4. சரிங்களா? λ2 என்னது 300, λ1 என்னது 500, whole power 4, 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 3/5/4 3/4 என்னது நமக்கு 81, 5/4 வந்து 625. ஸோ இதான் ரேஷியோ. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஈஸியும் சம் கூட. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணலாம். ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி ரெண்டு இருக்கு இல்லையா? பெர்மிட்டிவிட்டினா எப்சிலான் நாட், பெர்மியபிலிட்டினா எப்சிலான் ஆர். இது எலக்ட்ரிக். இது மேக்னெட்டிக்னா μ0 μr வந்துடும். சரியா? இங்க என்ன கேட்டிருக்கான், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி கேட்டிருக்கான். அப்போ μr கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. μr வேல்யூ 2.5 அண்ட் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டி அப்போ எப்சிலான் நாட் கொடுத்திருக்கான். சரியா? சோ ஐ மீன் எப்சிலான் ஆர் கொடுத்திருக்காங்க, அதோட வேல்யூ 2.25. அப்போ எப்சிலான் ஆரும் μr கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு என்ன கேட்கறான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்கறான்.
ஒரே ஃபார்முலா தான். n is equal to square root of epsilon r into mu r. சரிங்களா? அப்ப epsilon r ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 2.25. mu r ஓட வேல்யூ என்ன தெரியும்? 2.5. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா n கிடைச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் போலாம். Pure water has refractive index 1.33. n கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. சரியா? What is the speed of light through it? Speed of light through itனா speed of light through that medium. ஓகேவா? ஸோ அப்போ மீடியம் கொடுத்துட்டு n கொடுத்த ஒரே ஃபார்முலா n equal to c by v. ஓகேவா? n-ங்கிறது refractive index of medium, c-ங்கிறது speed of light in vacuum, v-ங்கிறது speed of light in medium. ஓகேவா? ஸோ பாருங்க n equal to c by v இருக்கா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? speed of light in medium. அப்போ இந்த v வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். v இந்த சைடு கொண்டு போயிட்டா n இந்த சைடு கொண்டு வரலாமா? இப்போ v equal to c by n. c-ங்கிறது என்னன்னா speed of light in vacuum 3 into 10 power 8. n-ங்கிறது என்னன்னா refractive index question கொடுத்தா 1.33. இந்த 1.33 தான் நம்ம 4/3 எழுதிக்கோம். புரிஞ்சா? ஸோ அப்போ ஏன்னா சிம்பிளிஃபை பண்ற ஈஸியா இருக்கும். சரியா? 3 மேல கொண்டு போயிட்டா 3 + 9. 9/4 into 10 power 8 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 2.25 into 10 power 8 மீட்டர் per second. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் வச்சுக்கோங்க அந்த ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. திருப்பி இங்கேயும் பாருங்களேன், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டுருக்காங்க. சரியா? அப்போ டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்க்கணுமா? ஸோ ஃபார் த சர்க்யூட் இஸ் கனெக்டட் டு 12 volt. 12 volt பேட்டரி கொடுத்தா ஆல்சோ ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 2 ohm and 4 ohm. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 2 ohm 4 ohm தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்கலாமா? டயக்ராம் பாருங்க, ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சேம் லைன்ல கனெக்ட் ஆகுது. அப்போ சீரிஸ். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா போதும். 2 + 4 வந்து 6 ஆயிரும். 12 volt இருக்கு. சரியா? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 6 volt 12. அப்போ v equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணா I கண்டுபிடிச்சலாமா? I is equal to v by R. v வந்து 12 volt, R வந்து 4 + 2 என்னது 6 இல்லையா? அப்போ 12/6 என்ன ஆயிரும்? 2 ampere. கரெக்டா? இங்க பாருங்க. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 6, I equal to v by R. v வந்து 12, R வந்து 6, 2 ampere. இப்போ அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தனித்தனியா கேட்கலாம் வோல்டேஜ் எவ்வளோ. ஸோ அப்போ இதுக்கு வந்து P equal to I R1. I into R1. I 2 R1 வந்து 2. இப்போ 2 into 2 4 volt. இதுக்கு V2 is equal to I R2. I வந்து என்னது 2, R2 4. அப்போ 2 into 4 8 volt. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் போ. An electron moving perpendicular to a uniform magnetic field 0.500 Tesla. இப்போ B கொடுத்தா magnetic field 0.500 Tesla. Under circular motion of radius R கொடுத்தா, மில்லிமீட்டர் கொடுத்தா மீட்டர் மாத்திரம் into 10 power -3 போட்டுக்கோங்க. What is the speed of electron? So speed B கேக்குறான். ஓகேவா? அப்ப இங்க magnetic field இருக்கு. In terms of magnetic field நீங்க எழுது. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னது? V is equal to BQR by M. சரியா? V equal to BQR by M. So B magnetic field question கொடுத்தானா 0.5 Tesla. Qங்கிறது charge of electron. So அப்ப 1.6 into 10 power -3 நமக்கு தெரியும். ஆறுங்கிறது ரேடியஸ் கொஸ்டின்ல கொடுத்தா, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு 9.1 into 10 power -31. 9.1 10 power -31. எல்லா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதோட ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ மோஸ்டா எல்லா சம்ஸுமே பாத்தீங்கன்னா கிவன் ஈஸி கொஸ்டின் கிவன் எடுத்து எழுதினாலே ஃபார்முலாஸ் தெரிஞ்சா சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஸோ அப்போ நீங்க தியரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். தியரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட டெரிவேஷன்ஸ் அண்ட் ஃபைனல் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? கிவனை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சம்ம கொண்டு வந்துடலாம், சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ தியரி கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. கிவனை வச்சு நம்ம ஈஸியா சம்ஸ் போடலாம். நியூமெரிக்கல்ஸ் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். So light travels from air to glass slab of thickness 50 cm. So thickness கொடுத்துட்டான். So D equals 50 cm மீட்டரா மாத்திட்டான். Refractive index n கொடுத்துட்டான். What is the speed of light in glass slab? அப்போ மீடியம் கேட்டுருக்கான். Speed of light in medium. And what is the time taken by the light to travel to the glass slab? இது போன சம் பார்த்தோம். N equal to C by V. எக்ஸ்ட்ராவா T கேட்கலாம். சரியா? அப்போ N equal to C by V இருக்கா? இப்போ V equal to C by N. C என்னது 3 into 10 power 8. N என்னது கொஸ்டினை கொடுத்துருக்கான் 1.5. டிவைட் பண்ணா உங்களுக்கு வெலாசிட்டி, so speed of light that medium கிடைச்சிருச்சு. So அப்ப V equal to என்ன வரும் நமக்கு 2 into 10 power 8 meter per second. இங்க எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா what is time taken? T கேட்டிருக்கான். சரியா? அப்ப T என்ன பண்ணலாம்? V is equal to D by T. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? V equal to D by T. அப்ப T is equal to என்ன வரும்? D by V ன்னு வந்துரும். D நமக்கு கொஸ்டின் தெரியுமா? 50 cm கொடுத்துருக்கானா? இந்த மீட்டரா மாத்திக்கோங்க. V வந்து கொஸ்டினை கண்டுபிடிச்சிங்க இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல. ரெண்டு டிவைட் பண்ணா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? சோ போன சமய தான் இதுவும், பட் எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்கா? டைம் டேக்கன் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்ப டைம் டேக்கன் வந்து V equal to D by T ஃபார்முலாவோட யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Calculate the number of nuclei of carbon 14 undecayed after 22,920 years. The initial number of carbon 14 atom is 10,000. The half life carbon is 5730 years. அப்போ half life கொடுத்துட்டான், இனிஷியல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை கொடுத்துட்டான், அண்ட் undecayed டோட்டல் நம்பர் கொடுத்துட்டான். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துருக்கான்.
நம்மளுக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் கேட்கலாம். நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபார்முலாவே n by n naught is equal to 1 by 2 the whole power n. இதான் ஃபார்முலா சரிங்களா. n by n naught equal to 1 by 2 the whole power n. இந்த ஸ்மால் n கண்டுபிடிக்க என்ன பண்ணா தெரியுங்களா, டோட்டல் லைஃப் டைம் டிவைட் பை ஹாஃப் லைஃப் டைம். இதுதான் ஃபார்முலா ஸ்மால் n கண்டுபிடிக்க. ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் லைஃப் டைம் டிவைட் பை ஹாஃப் லைஃப் டைம். டோட்டல் லைஃப் டைம் என்ன நம்மளுக்கு 22920. ஹாஃப் லைஃப் டைம் என்ன நம்மளுக்கு 5730. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணா ஆன்சர் 4. அப்போ நம்ம இங்க மேல 4 யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ n by n naught equal to 1 by 2 the whole power 4 சரிங்களா. ஸோ இங்க 2 power 4 என்ன வரும் 16 வரும். இங்க 64 இருக்கு தப்பு. ஓகேவா. இங்க 16 தான் வரும் சரிங்களா. ஸோ 1 by 16 வரும். அப்போ n is equal to இந்த n naught இன்சர்ட் கொண்டு வரலாமா. அப்போ n naught by 16 வரும் சரிங்களா. இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கான் 10,000 கொடுத்துருக்கான் இல்லையா. அப்போ 10,000 by 16 வரும். அப்போ 670 சம்திங் 650 சம்திங் வேல்யூ வரும் சரிங்களா. அதை மட்டும் போட்டு கால்குலேட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ n equal to root of epsilon r into mu r. ஸோ அதே சேம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Calculate the radius of AU gold nucleus கொடுத்துருக்கான் சரிங்களா. ரேடியஸ் கண்டுபிடிக்கும். ரேடியஸ் ஒரே ஃபார்முலா r equal to r naught into a power 1 by 3 சரிங்களா. ஏங்கிறது மாஸ் நம்பர் என்னது 197. r நாட்ங்கிறது கோல்டோடது வந்து 1.2f. ஓகேவா. 1.2f f கன்வெர்ட் பண்றது 1f equal 10 power minus 15 மீட்டர் சரியா. அப்ப என்ன பண்ணலாம் 1.2 இந்த r நாட் பதில் 1.2 into f பதில் 10 power minus 15 இருக்கா. ஸோ 1.2 into 10 power minus 15 into இங்க என்ன இருக்கு 197 இருக்கு. 197 இங்க மேல 1 by 3 இருக்கு இல்லையா. இது கியூபா எழுதுனா எப்படி எழுதலாம் பாருங்க. ஸோ 5.8 the whole cube எழுதிக்கலாம் சரிங்களா. அப்ப இந்த 3 கேன்சல் ஆயிருமா. பேலன்ஸ் 5.8 இருக்குமா. அந்த வேல்யூ இன்டூ 1.2 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா. ரொம்ப சிம்பிள். r equal to r naught a power 1 by 3 இந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The angle of minimum deviation for the equilateral prism is 40 degree. பிரிசம்னாலே ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 டிகிரி. ஏன்னா பிரிசம் வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இல்லையா. எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ வந்து 60 டிகிரி எடுத்துவாங்க. அவன் இங்க தீட்டா வந்து 40 டிகிரி கொடுத்தான் சரியா. ஸோ இப்போ இது என்னன்னா டீவியேஷன் டிஎம் எடுத்துனா 40 டிகிரி. ஓகேவா. ஃபைண்ட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். அப்போ n கேட்கலாம். ஸோ இதுக்கு ஒரே ஃபார்முலா. இது நம்மளுக்கு 5 மார்க்லயும் படிப்பாரு இல்லையா. sin of a plus d by 2 divided by sin of a by 2. a plus d a என்ன 60 d என்ன 40. அப்போ 60 plus 40 by 2 கீழே 60 by 2 மட்டும். 60 plus 40 100 by 2 வந்து 50 ஆயிருமா. இங்க 60 by 2 30 ஆயிரும். அப்போ sin 50 by sin 30. sin 50 ஓட வேல்யூ வந்துட்டு லாக் டேபிள்ல பாத்துக்கோங்க. sin 30 வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா 1 by 2. ஸோ டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஈஸியான ஃபார்முலா. ஓகேவா. நான் வச்சு நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃபைண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா ரெண்டு இருக்கு. L is equal to nh by 2 pi 1. L equal to mvr. ஓகேவா. மொத்தம் ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. L equal to nh by 2 pi and L equal to mvr. நெக்ஸ்ட் velocity of the electron revolving fifth orbit. அப்ப n கொடுத்துறா fifth ன்ட்டு h m வேல்யூ கொடுத்துருக்கான் சரிங்களா. போடலாமா எப்படின்ட்டு. ஸோ அப்போ L equal n ஓட வேல்யூ என்னது fifth orbit 5. h Planck's constant வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் 6.6 × 10 power minus 34. the whole divide 2 pi. 2 pi எனவே கான்ஸ்டன்ட் போட்டு சால்வ் பண்ணினா L ஓட வேல்யூ கிடைச்சிடும் சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்கான் அவங்களுக்கு. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி கேட்கலாம். வெலாசிட்டிக்கு L equal to mvr சொன்னா அப்ப அது வந்து v கண்டுபிடிச்சலாம். v is equal to L by mr. L இங்க தெரியுமா. m என்னது நம்மளுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10 power minus 31. r என்னது நம்மளுக்கு. ஸோ கொஸ்டின் r கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ 13.25 இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமோட ரேடியஸ் 13.25. ஓகேவா. ஸோ போட்டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு ஸோ வந்து 13.25 × 10 power minus போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் r என்னோட வேல்யூ வந்து ஹைட்ரஜன் 13.25. ஸோ அப்போ போட்டு நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா v ஓட வேல்யூ கிடைச்சிடும் சரியா. ரொம்ப சிம்பிள் சம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த இம்பிடன்ஸ் ஆஃப் த சீரியஸ் RLC சர்க்யூட் with the inductive reactance, capacitive reactance, resistance. RLC circuit வந்துட்டாலே inductive reactance na XL, capacitive reactance na XC, resistance na R. ஓகேவா. ஸோ இந்த மூணு வேல்யூ. ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் na 184 ohm, capacitive na 144 ohm, resistor na 30 ohm. ஓகேவா. இதுக்கு என்னன்னு கேட்கறாங்க. calculate phase angle, voltage and current. இதெல்லாமே கேட்கறாங்க சரியா. phase angle between voltage and current and impedance கண்டுபிடிக்கும். இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா. z equal to square root of r square plus xl minus xc the whole square. இந்த rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், xlங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், xcங்கிறது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். மூணுமே क्वेश्चन கொடுத்தானா இது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது 30 ஸ்கொயர் plus xl minus xc 184 minus 144 the 40 the whole square ஆயிரும் சரிங்களா. 30 square 900 plus 40 square. ஸோ ரெண்டு ஆட் பண்ணா 2500. ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து z equal to 50 வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இம்பிடன்ஸ் முடிச்சிட்டோம்.
இப்போ ஃபேஸ் ஆங்கிள் பார்க்கணுமா, ஃபேஸ் ஆங்கிள் ஃபார்ம்ல வந்து tan phi ஈக்குவல் டு XL minus XC the whole divided by R. சரிங்களா? ஸோ அப்போ XL என்னது 184, XC என்னது 144, the whole divided by R வந்து 30. ஓகேவா? ஸோ அப்போ 40/30 0 கேன்சல் 4/3, 4/3 ஓட வேல்யூ வந்து 1.33. சரிங்களா? அப்போ tan phi ஈக்குவல் டு 1.33. இப்போ phi is equal to என்ன வரும், tan inverse of 1.33. இது வந்து நம்ம லாக் புக்ல tan டேபிள் நேச்சுரல் டான்ஸ்ல பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியர். ரொம்ப சிம்பிள். இம்பிடன்ஸ் கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலா தான், Z is equal square root of R square plus XL minus XC தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது இம்பிடன்ஸோடது. ஃபேஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா tan phi equal to XL minus XC by R. கொஸ்டின் வந்து கிவன் எடுத்து எழுதுறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்றீங்க, சம் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த சம் ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ லாம்டா பொட்டன்ஷியல் கொடுத்தா லாம்டா கேட்குறாங்கன்னா 12,400 by B. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Polarizing angle. So இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Brewster's law tan IP is equal to n. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல polarizing angle கேட்பா, என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல. ஸோ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, இப்போ இங்க டைரக்டா ஆங்கிள் கேட்டாங்கன்னா 56 டிகிரி 24 மினிட்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க ஐபி. இன் கேஸ் கொஸ்டின்ல polarizing angle for glass கொடுத்துட்டு ஃபைண்ட் polarizing angle கொடுத்தா இன்க்ளைன் இந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்க்கு இன்க்ளினேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணா 90 minus IP போடணும். சரிங்களா? இப்போ IP கண்டுபிடிச்சிங்கன்னா polarizing angle 56 டிகிரி, அந்த ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்க்கு இன்க்ளைண்டா இருக்குன்னா அந்த தீட்டோட வேல்யூ வந்து 90 minus I பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கேட்கலாம். புரிஞ்சா? ஸோ polarizing angle கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா Brewster's law யூஸ் பண்ணி tan IP equal to n போட்டு IP வேல்யூ polarizing angle கண்டுபிடிச்சிருவீங்க. இன் கேஸ் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்க்கு இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 minus I போட்டுக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ Van de Graaff ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இஸ் 4 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர். வோல்ட் பர் மீட்டர்னா அந்த இதை வச்சு யூனிட் வச்சு சொல்லிக்கலாம். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா? நியூட்டன் பர் கூலும் அது ஒரு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. அதே மாதிரி வோல்ட் பர் மீட்டர் அது ஒரு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? சப்போஸ் ரேடியஸ் வந்து 0.4 மீட்டர் கொடுத்துட்டா calculate the maximum potential difference கேட்கறான், V கேட்கறான். அப்போ EVR இது யூஸ் பண்ண என்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. E equal to V by R. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரியா? ஸோ அது V கண்டுபிடிக்கலாமா? V கண்டுபிடிக்கணும், இந்த R செக் கொண்டு போயிடலாம். அப்போ E into R. அப்போ E என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட், Rங்கிறது ரேடியஸ். ரெண்டுமே கொஸ்டின் கொடுத்தாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் 4 × 10⁶, R வந்து 0.4. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு சிம்பிளான சம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் poles is, so அப்போ repulsive force கொடுத்தா 9 × 10⁻³ -3 நியூட்டன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குறோம்னா, இந்த டூ poles ஆர் ஈக்குவல் இன் ஸ்ட்ரென்த். ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த், போல் ஸ்ட்ரென்த் வந்து ஈக்குவலா இருக்கு. அப்போ M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M. ஓகேவா? இட் இஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தினா R ஈக்குவல் 10 × 10⁻² மீட்டர். ஓகேங்களா? ஸோ கால்குலேட் த போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் போல். அப்போ M ஓட வேல்யூ அவன் கேட்கறான், M1 M2 என்னன்ட்டு. M1 M2 ரெண்டுமே சேம் தான் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸை வச்சு போல் ஸ்ட்ரென்த்தையும் ஃபோர்ஸையும் வந்து கனெக்ட் பண்றவங்க என்ன ஃபார்முலா வேணும்னு பார்க்கணும். அப்போ F ஈக்குவல் டு μ0/4π × M1 M2 by R². இதுதான் அந்த ஃபார்முலா. சரியா? ரொம்ப சிம்பிள். M1 M2 ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்தா அப்போ M எடுத்துக்கலாமா? அப்போ இதுவும் M இதுவும் M. அப்போ M × M என்ன ஆகும்? M² ஆயிரும் இல்லையா? ஸோ அப்போ F ஈக்குவல் டு μ0/4π M²/R². சரிங்களா? இப்போ M தான் கண்டுபிடிக்கணும் நம்ம போல் ஸ்ட்ரென்த். அப்போ M² இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? இந்த ஹோல் டேர்ம் இந்த செட் கொண்டு போய் μ0 கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ F × 4πR² டிவைட் பை μ0. F ஓட வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டான், 4π கான்ஸ்டன்ட். R ஓட வேல்யூ கொஸ்டின் கொடுத்துட்டான், μ0 வேல்யூ 4π × 10⁻⁷ தெரியும். எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா M² ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, M கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் போட்டீங்கன்னா M ஓட வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஒரே ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? F ஓட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் திருப்பி நியூக்ளியஸ் சம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யுரேனியம் நியூக்ளியஸ் emits 2 alpha particle, 3 beta particle, 2 gamma particle. ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல், காமா பார்ட்டிகல் என்னன்னு பாருங்க. ஆல்பா பார்ட்டிகல்னா அட்டாமிக் நம்பர் 2 ஆல் டிக்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் 4 ஆல் டிக்ரீஸ் ஆகும். பீட்டா பார்ட்டிகல்னா அட்டாமிக் நம்பர் வந்து 1 ஆல் இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் நம்பர் அப்படியே இருக்கு. காமா பார்ட்டிகல்ஸ்னா அட்டாமிக் நம்பரும் சரி மாஸ் நம்பரும் சரி அப்படியே சேமா தான் இருக்கும். சரிங்களா? இதான் மூணுனா. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்போ U235 92 இருக்கா? இப்போ ஆல்பா பார்ட்டிகல் 2 ஆல்பா இருக்கு. அப்போ 2 ஆல்பானா Z அட்டாமிக் நம்பர் வந்து 2 × 2 என்ன -4. அப்போ 4 கம்மியாகும் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் 4 × 8 கம்மியாகும். பாருங்க 235 இருந்து 8 கம்மியாச்சா 227, 92 ல இருந்து 4 கம்மியாச்சா 88. ஓகேவா? ஸோ அப்போ இது வெளியே நம்ம ரிலீஸ் பண்ற எனர்ஜி வந்து 2 ஹீலியம் He4 போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பீட்டா பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் தான் மறுபடியும் ரெடியூஸ் ஆகும். அப்போ இந்த டேர்ம் இங்க போட்டுக்கோங்க. பீட்டா எமிஷன்ல பாத்தீங்கன்னா
அட்டாமிக் நம்பர் 1 ஆல் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 பீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ 3 into 1 3. அப்போ 3 இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ 227 வந்து அப்படியே இருக்கும் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் 3 இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ 88 + 3 வந்து 91 ஆயிடுச்சு. புரிஞ்சா? அப்போ இதே எமிட் பண்றது வந்து 3 into எலக்ட்ரான் E0 -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வேல்யூ y. இப்போ இது திருப்பி காமா ரேஸ்ல பார்ப்போம். அப்போ இதை வந்து பேரண்டா எடுத்துட்டோம்னா ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா Z2A அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ரெண்டுமே சேம் கரெக்டா இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம், இங்க 2 காமா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி 227 91 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்குலேட் த மொமெண்டம். மொமெண்டம்னாலே P lambda equal h by mb இருக்கா, அந்த P is equal to mb இருக்கு, அந்த P தான் மொமெண்டம். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கும் ஆஃப் எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி 2 electron volt. ஓகே, கைனடிக் எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் வோல்ட் ஜூல மாத்த என்ன பண்ணும், into 1.6 into 10 power minus 19 மல்டிப்ளை பண்ணும். கரெக்டா? அப்போ கைனடிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் ஜூலா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 into 1.6 into 10 power minus 19. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணினா K கிடைச்சிரும். ஓகே, இப்போ lambda equal h by mb உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த mb மொமெண்டம் P போட்டுக்கலாமா இங்க? அப்போ lambda equal h by root of 2mk. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாம்டாக்கு பதில நான் இந்த h by p இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். இந்த h by root 2mk அப்படியே இங்க இருக்க போகுது. h கேன்சல் ஆயிடுச்சுன்னா p is equal to root 2mk. இதான் ஃபார்முலா மொமெண்டம் போடுது. ஓகேவா? p is equal square root of 2mk. 2 கான்ஸ்டன்ட், m வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31. k கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்ட்டு 3.2 into 10 power minus 19. சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா மொமெண்டமோட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். காப்பர் வயர் கிராஸ் செக்ஷன். இந்த சம் ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற சம் VD is equal to I by NA. அதே சம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ பாருங்க ஒரு டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கால்குலேட் த கட் ஆஃப் வேவ் லென்த். இதுவும் அதே தான், ஆல்ரெடி நம்ம பார்த்ததா 12400 by V. ஓகேவா? லாம்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இது கூட சேர்ந்து இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி மட்டும் கேட்டிருப்பான். ஃப்ரீக்வன்சி ஃபார்ம்ல வந்து நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு C by lambda. லாம்டா இங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, Cங்கிறது 3 into 10 power 8. இது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஸோ அந்த வேல்யூ டிவைட் பை இந்த லாம்டா சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது பாத்தீங்கன்னா a potential is given in the region is given as a function of distance V equal to 5 into x square plus x. பொட்டன்ஷியல் வந்து ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்கான். என்னன்ட்டு 5 into x square plus x. ஓகேவா? ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் when x equal to 1 cm. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறான். ஈயோட ஃபார்முலா என்னது, dv by dx சொல்லாமா? அப்போ இந்த vங்கிற ஃபங்க்ஷனை x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரியா? எப்படி பண்ணுவீங்க பாருங்க, e equal to minus dv by dx ஃபார்முலாவா? ஸோ அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம x ஆல் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு, -5 into x ஸ்கொயர் பண்ணா 2x, x பண்ணா 1 ஆயிரும் இல்லையா? உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். -5 into 2 -10x, -5 into 1 -5. ஓகேவா? x equal to 1 cm கொஸ்டின் கொடுத்துருக்கான். அப்போ x பதில் இங்க 1 போடலாமா இங்க? அப்போ என்ன ஆகும், -10 into 1 -10 -5. -10 -5 என்னது -15 வந்துடும். அதுக்கு முன்னாடி சென்டிமீட்டர் இருக்கா இங்க, மீட்டருக்கு மாத்திரமா? ஸோ மீட்டருக்கு மாத்திரம் into 10 power -2 வந்துருமா? அதாவது இந்த 1 into 10 power -2 மட்டும் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா மட்டும் தெரியும், dv by dx. ஓகே, equal to minus dv by dx. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். So if an electric field of magnitude 570 Newton per coulomb, E கொடுத்துட்டான், is applied in the copper wire, find acceleration. A கேட்கலாம். A கேட்டாலே அதுக்கு வந்து நியூட்டன் செகண்ட்ல F is equal to ma அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி F is equal to என்னது, கேபிட்டல் E into small e. கரெக்டா இல்லையா? F is equal to ma நியூட்டன் செகண்ட்ல. அப்போ A equal to F by m ஆயிரும். F ஓட வேல்யூ வந்து E எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ E by m வரும். இதான் ஆக்சிலேஷனோட வேல்யூ. ஸ்மால் e என்னது 1.6 into 10 power -19. கேபிட்டல் E என்னது 570. The whole divided by m என்னது 9.1 into 10 power -31. எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் தான். சப்ஸ்டிட் பண்ண ஈஸியா ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆக்சிலேஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாம் பாருங்க, போட்டு பாடுங்க, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாஃப் லைஃப் ஆஃப் 2 ரேடியேட்டிவ் எலிமெண்ட்ஸ் 20 minutes and 30 minutes. ஹாஃப் லைஃப் கொடுத்தான். சரியா? 2 ரேடியேட்டிவ் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் A எடுத்துக்கலாம். T half வந்து 20 minutes, B ஓட வந்து T half வந்து 40 minutes. Initially sample have equal number of nuclei. So starting வந்து initial number of nuclei இது சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? n by n naught is equal to 1 by 2 the whole power n. ஓகே, n கண்டுபிடிக்க கூட அப்புறம் பார்த்தோம். என்னது, டோட்டல் லைஃப் டிவைட் பை ஹாஃப் லைஃப் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட், ஸோ அப்போ calculate the ratio of the decayed number of A and B nuclei after 80 minutes. 80 minutes கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் லைஃப் வந்து 80 minutes கொடுத்தான். ஓகேவா? உங்களுக்கு n is equal என்ன தெரியும், டோட்டல் லைஃப் பை ஹாஃப் லைஃப் தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் A காம்பனன்ட் எடுத்துக்கலாம். ஏக்கு டோட்டல் லைஃப் வந்து 80, half life வந்து 20. அப்போ 80 by 20 வந்து 4 ஆயிரும். சரிங்களா? அப்போ n by n naught is equal to 1 by 2 the whole power என்ன? 1 by 2 the whole power 4 வந்து 1 by 16 ஆயிரும். அவ்வளவுதான். n equal to n naught by 16. சரிங்களா? B க்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டைம் வந்து 80,
half life வந்து என்னது 40. அப்போ 80/40 22 ஆயிடும். அப்போ n equal to ஃபார்முலா 1/2 the whole square 1/4 ஆயிடும். ஸோ அவ்வளோதான் NB. ஓகேவா? இப்போ ரேஷியோ கேட்டிருக்கானா, ரேஷியோ சிம்பிளா எடுத்து NA/NB சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஓகேவா? அப்போ N0 minus NA the whole divide by N0 minus NB. ஓகேவா? அப்போ N0 தெரியும் வேல்யூ அப்படியே இருக்கு. NA ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? N0/16. இங்க கீழே N0 இருக்கு. மைனஸ் NB ஓட வேல்யூ என்னது? N0/4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எல்சிஎம்ல எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கீழே வந்தீங்கன்னா இது வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்சிஎம் பண்ணீங்கன்னா ஸ்டெப் வந்துட்டு 16 N0 minus N0/16 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 15 N0/16 into 4/8 N0 கிடைக்குது. ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஆன்சர் வந்து 5/4 கிடைக்குது. அப்போ ரேஷியோ வந்து நமக்கு 5:4. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஆல்ரெடி சம் பார்த்துருக்கோம். 2 கேஸஸ் ஸ்பிட் பண்ணி கேட்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப சிம்பிள் சம் தான். என்னன்னா கொஸ்டின்லே இண்டக்டன்ஸ் எல் கொடுத்தா 500 மைக்ரோ ஹென்ரி, நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தா, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா, மூணுமே கொஸ்டின் கொடுத்தா. ஓகேவா? ஸோ இதே மாதிரி சம் நம்ம இம்பிடன்ஸும் ஃபேஸ் ஆங்கிள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்தா. மைக்ரோனா 10⁻⁻6, கெப்பாசிட்டன்ஸ் வந்து பிக்கோனா 10⁻⁻12 ஃபாரட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மூணுமே கொஸ்டின் கொடுத்தா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃப்ரீக்வன்சியும் குவாலிட்டி ஃபேக்டர் Q கண்டுபிடிக்கும். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து 1/2π × √LC. 1/2π × √LC. எல் தெரியும், சி தெரியும் இல்லையா? எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோம். அவ்வளோதான். குவாலிட்டி ஃபேக்டர் வந்து 1/r × √L/C. ஆறு தெரியும், எல்லும் தெரியும், சியும் தெரியும், போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ லாஜிக் கேட்ஸ் சிம்பிள் இல்லையா? லாஜிக் கேட்ஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரியும். இது என்னது? நாட் கேட்டட் இல்லையா? இது வந்து என்னது? ஆறு பட் ரவுண்ட் இருக்க நாட் கேட்டட். இது NAND கேட்டு. இது வந்து அகைன் AND கேட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஏபின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாட்னா A பார் B பார் வந்துருமா? கரெக்டா இல்லையா? ஸோ இப்போ இங்க ஆர் இருக்கு, நார். ஓகேவா? ஸோ அப்போ A பார் பிளஸ் B பார் த ஹோல் பார் வந்துடும் இல்லையா? ஹோல் பாரா இருக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு A பார் த ஹோல் பார் இன்டூ B பார் த ஹோல் பார். அப்போ ஏபின்னு எழுதிக்கலாம் இல்லை? சரியா? இந்த சைடு இப்போ இது வருது ஏபி. இங்க பாத்தீங்கன்னா சி வந்து C பார் ஆயிடும். இது என்னது? NAND. அப்போ C பார் வரும்போது என்ன ஆகும்? C ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து ஏபி இருக்கு, இங்க C இருக்கு. இது AND கேட்னா என்ன? மல்டிப்ளை பண்ணும். அப்போ ABC. அப்போ ABC தான் ஆன்சர். புரிஞ்சா? ரொம்ப சிம்பிள். AND கேட்டோட ஃபங்க்ஷன் என்ன? NAND ஆறு நார். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நாட் கேட் ரொம்ப சிம்பிளா ஈஸியா போடலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. NS/NP = VS/VP. சரியா? இன்னொன்னு I வந்து IP/AS. ஓகேவா? ஸோ இப்போ இங்க கொஸ்டின்ல வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 460 and 40,000 turns in the primary and secondary coil. ஸோ அப்போ NPNS கொஸ்டினை கொடுத்துட்டான். சரிங்களா? Find the voltage developed per turn of the secondary coil if the transformer is connected to a 230 volt AC main. வோல்டேஜ் கொடுத்தான். ஓகேவா? ஸோ அப்போ VP பிரைமரி சர்க்யூட் கொடுத்தா VS கண்டுபிடிக்கும். ஸோ ஃபார்முலா என்னது? NS/NP = VS/VP. VS தான் கண்டுபிடிக்கணும். இந்த VP மட்டும் இன்செர்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ VS is equal to NS/NP into VP. NS என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் எவ்வளோ? 40,000. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் 460 into velocity of primary coil வந்து சார் voltage of primary coil வந்துட்டு 230. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் இன் செகண்டரி காயில் கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள்மா. டிரான்ஸ்ஃபார்மர் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டூ மெட்டல்ஸ் X and Y are magnetized whose intensity of magnetization M அப்படிம்பாங்க. ஓகேவா? மேக்னடைசிங் ஃபீல்ட்ல Hன்னு சொல்லுவாங்க. இங்கே X and Y ரெண்டுத்துக்குமே மேக்னடைசிங் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசிங் கொடுத்தான். அப்போ MX MY கொஸ்டின் கொடுத்துட்டான். மேக்னடைசிங் ஃபீல்ட் H கொடுத்துட்டான். வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் சசப்டபிலிட்டி ஆஃப் த டூ மெட்டீரியல்ஸ்? சசப்டபிலிட்டி கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கை ஆஃப் MX/கை ஆஃப் M/கை கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ கையோட ஃபார்முலா என்னன்னா μ/h. அப்போ ஃபர்ஸ்ட் நான் கை ஆஃப் MX கண்டுபிடிச்சிட்டுமா? அப்போ μx/h வருமா? கை ஆஃப் MY என்னது? μy/h வருமா? சாரி MY/h வருமா? ரெண்டு டிவைட் பண்ணா MX/h இன்டூ இது அப்படியே ரெசிப்ரோகேட் கீழே இருக்க அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ண ஆயிரும் H/My. H கேன்சல் ஆயிரும். MX/My. MX ஓட வேல்யூ தெரியும், MY வேல்யூ தெரியுமா? இப்போ 500/2000 போட்டீங்கன்னா ஆன்சர் 1/4. ஸோ அப்போ 1:4 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஒரே ஒரு குட்டி ஃபார்முலா தான். அவ்வளோ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். போஸ். ஸோ இது ஆல்ரெடி பார்த்துக்கலாமா? L is equal to angular momentum இல்லையா? NS/2π ஃபார்முலா யூஸ் பண்ணி போறது. அகைன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறது எனர்ஜி E is equal to -13.6/n². ஏன்னா நம்மளுக்கு n கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே L equal to NS/2π இருக்கா? H கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு n வேணும்ல? n கொஸ்டினை கொடுத்துருக்காங்களா பாருங்க. n கொஸ்டினை கொடுக்கல. ஏன்னா எனர்ஜி கொடுத்தா -3.4 electron,
வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் கொடுத்துருக்கோம். அப்ப n கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா E is equal to -13.6 by n square. அப்ப n square equal to 13.6 by E வருமா? E கொஸ்டின் கொடுத்தானா என்ன கொடுத்துருக்கான்? -3.5 கொடுத்துருக்கானா? ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணா n வேல்யூ கிடைச்சிடும் 2. அப்ப n equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு h ஓட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைட் பை 2π சப்ஸ்டியூட் பண்ணா l ஓட வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். திருப்பி பாத்தீங்கன்னா மறுபடியும் சேம் கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்றாங்க. அகே அதனால தான் சொல்றேன் PYQs ஃபுல்லா போட்டு பாத்தீங்கன்னாலே இது ரிலேட் பண்ண சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க ஃபுல்லா. சரியா? அது கான்ஃபிடண்டா ஃபுல்லா போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி PYQ சம்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதுதான் ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இதை ஃபுல்லா தரவா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது கூட எக்ஸ்ட்ராவா நீங்க போடணும், சம்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இன்னொரு PDF உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்றேன். அந்த PDFல இருக்கிற சம்ஸும் ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லா போட்டாலே கண்டிப்பா கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி மார்க் அண்ட் 5 மார்க்ல வர நியூமெரிக்கல் ஷுவரா அட்டன் பண்ண முடியும். நீங்களும் ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ 1 மார்க்ஸ் ஃபுல்லா தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா தரவு பண்ணிக்கோங்க. பண்ணி ஃபுல்லா நல்லா எழுதுங்க. ஸோ கண்டிப்பா சென்டம் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக ஒரு பிசிக்ஸ் கான்ஃபிடண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.